வணக்கம் மக்களே, குட் பேட் அக்லி. இந்த படம் ஆதி ரவிச்சந்திரோட மார்க்கண்டே படத்தையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து நம்பி போனோம். இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, ஆக்டர் சிவா நடிச்ச தமிழ் படம்னு ஒன்று வந்தது. தமிழ் படத்தில் இருக்கிற எல்லா சீனையும் எடுத்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து தமிழ் படம் பேர் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஏகே நடிச்ச எல்லா படத்தோட சீன் எடுத்து அந்த படத்தில் இருக்கிற டைலாக் எல்லாம் எடுத்து உள்ள வச்சு ஒரு படம் எடுத்து குட் பேட் அக்லின்னு பேர் வச்சாங்க. ஆக்சுவலா இந்த படத்துக்கு அஜித் படம், ஏகே படம் அப்படின்னு பேர் வச்சிருந்தால ஆப்டா இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படமா இருக்கு. ஆக்சுவலா இது படமே இல்ல, அஜித் படத்தோட ஒரு மேஷப். படத்தோட ஆரம்பத்தில் டைட்டில் கார்டு, ஏகே நேம் கார்டு இதெல்லாம் வேற லெவலா இருந்தது. அது இல்லாம கடைசியில படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கிரெடிட் மேக்கிங் வீடியோ ஒன்று போடுவாங்க, அது சூப்பரா இருந்தது. இதுக்கெல்லாம் இடையில படம் மாதிரி இருக்கிற பில்டப் தான் கொஞ்சம் ஓவர்டோஸ் ஆயிடுச்சு. படத்துல வர எல்லா கேரக்டரும் ஏகே பத்தி ஏதாவது ஒன்று பேசுங்க, ஏகே பத்தி தெரியுமா, ஏகே பத்தி தெரியுமா பில்டப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் டைரக்டர் வந்து லிரிசிஸ்டுக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகவே 90s 80s ஹிட்டான எல்லா பாட்டையும் எடுத்து இந்த படத்துல போட்டார். லோகேஷ் கனகராஜ் கூட காம்பீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறக்காகவே இந்த படத்துல ஒரு 6-7 பாட்டுக்கு மேல பழைய பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. அதுல எனக்கு பிடிச்சது ஆண்டவரோட உலகநாயன், சரி விண்வெளி நாயகனோட ரெஃபரன்ஸ்ல 3 பாட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஸ்டோரி, டைலாக் இதெல்லாம் எழுதுறதுக்கு டைரக்டர் வந்து கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டார் போல. ஏகே வச்சு படம் எல்லாம் டிசைட் பண்ண உடனே அவரோட ஹிட்டான படம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அதுல இருக்கிற நல்ல டைலாக் எல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு போல. அப்புறம் சோசியல் மீடியா கண்டென்ட், மீம் டைலாக், ட்ரெண்டிங் சாங் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. இவ்வளவு பண்ணவர் கடைசியில் ஒரு டைலாக் மிஸ் பண்ணிட்டாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். அது என்னன்னா, இந்த டைலாக்கையும் போட்டிருந்தாருன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். மற்றபடி ஏகேவோட கெட்டப், ஆக்டிங் இதெல்லாமே மாஸா இருந்துச்சு. ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி ஏகேக்காக மட்டும்தான் இந்த படம் போய் பார்க்கலாம். ஓவராலா நம்ம எவ்வளவுதான் படம் குட்டா இருக்குன்னு நினைச்சு போனாலும் கடைசியில் அது பேடா தான் இருக்கு.